மத்தியான டைமில் சுட சுட ஒரு லன்ச் ரெசிபி வித்தின் 15 மினிட்ஸ்குள்ளே ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணலாம் 5 மினிட்ஸில். நல்ல பொட்டேட்டோவில் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பேனில் ஆயில் விட்டு எதுவுமே ஆட் பண்ணல. 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக உப்பு. லோ ஃப்ளேமில் வைங்க, நான் லைட்டாக கறிகிறோம். எனக்கு அந்த மாதிரி சேஞ்ச் ஆச்சு. ஸோ இதெல்லாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோஸையும் உள்ளே ஆட் பண்ணுங்கள். இதில் எதுவுமே ஆட் பண்ணல. அந்த ரெட் சில்லி பவுடர், உப்பு இது ரெண்டுமே உள்ள நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் பரட்டி மாற்றி மாற்றி போட்டிங்க அப்படின்னா உப்பு செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அப்படியே வேறு பவுலில் மாற்றி லைட்டாக வெங்காயம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரெண்டாவது சூப்பரான பிரிஞ்சால் கர்ட் கறி. ரொம்ப சிம்பிள். சின்ன வெங்காயம்லாம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. நீங்கள் பிரிஞ்சால் எவ்வளோ வேணுமோ எடுத்து நல்லா தீயில வாட்டிட்டு அந்த மேலே உள்ள ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்மெச் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். ஸ்பூன் இல்லை நீங்கள் கையை வச்சு பசஞ்சு எடுத்துட்டாலும் ஓகே தான். இன்னொரு பக்கத்தில் பேனில் ஆயில் விட்டு ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, ஜீரகம் ரெண்டையும் லைட்டாக வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தெல்லாம் அப்படியே உள்ளே போடுங்க. லைட்டாக ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அதே அப்புறமா நம்ம கத்திரிக்காய் ஸ்மெஷ் பண்ணி வச்சுருந்தாலும் அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா இதெல்லாம் கிண்டி விடணும். ஒரு நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிண்டிட்டு அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்ல பைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் உள்ளே கொட்டிக்கணும். அதாவது குறைன்னு சாப்பிடும்போது அந்த வெங்காயம்லாம் கடிப்படணும். அட் த சேம் டைம் நல்லா அதோட கன்சிஸ்டன்சியும் திக்காக இருக்கணும். அதுக்காக தான் இந்த மெத்தட். நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் நல்லா வத்துற ஸ்டேஜ் வரும்ல, அந்த வத்துற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நல்லா ரொம்ப புளிக்காத கேர்டு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு சாப்பாடோடு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் தோசையோடு வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது குழம்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், கூட்டாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இன்னொரு பக்கத்தில் அப்படியே சாதம் கொதிக்க இருந்தது. சாதத்தையும் நல்லா கொஞ்சமாக அப்படியே வடித்து எடுத்துகிட்டு ஆல்ரெடி நான் மீல் மேக்கர் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். இப்போ தட்டில் சாப்பாடு வச்சு அந்த கத்திரிக்காய், பொட்டேட்டோ, லைட்டாக மீல் மேக்கர் வச்சு சாப்பிட்டா லஞ்ச் செம்மையான ரெசிபி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.